Hi friends, welcome to Cherry Food Court. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்துட்டு ஒரு ஹைதராபாடிக் ரெசிபி பார்க்க போறோம். என்ன அதுனா ஹைதராபாடிக் ஸ்பாட் இட்லிங்க. வாங்க அது எப்படி செய்யணும்னு நம்ம பார்க்கலாம். வாங்க ஹைதராபாடிக் ஸ்பாட் இட்லி எப்படி செய்யணும் நம்ம பார்க்கலாம். அதாவது தவா இட்லிங்க இது. ஸோ தவா சூடான பிறகு கொஞ்சமாக நம்ம வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் இல்லைனாலும் பட்டர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் அளவு வெங்காயம் வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கணும். ஓகேங்க, இது வந்து கலர் சேஞ்ச் ஆகணும். இங்கே பாருங்கள், சேஞ்ச் ஆகிட்டே வருது. நான் உப்பு சேர்க்குறேன், சீக்கிரமாக வதங்கிடும், அதுக்காக தான் உப்பு சேர்க்குறேன். ஓகே, இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் இதை ரெசிபியை வந்து வீட்டில் செஞ்சு கொடுங்க எல்லாேருக்கும். ஓகே, இப்போ வந்து வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம ஒரு மீடியம் சைஸ் அளவு தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வீட்டில் வந்துட்டு மாவு இருக்கும் போது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். தக்காளியும் நல்லா வதங்கிட்டே வருது பாருங்கள். இது கூட வந்துட்டு நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணலாம். ஓகே, இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு கரண்டியில் பண்ண முடியலாம், இந்த மாதிரி 2 கரண்டியில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா. ஓகே, இது வந்து பச்சை வாசனை போகணுங்க, ஸோ அதனால் நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்க, இப்போ வந்து நான் உப்பு கொஞ்சம் எனக்கு தேவைப்படுது, அதனால் நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த கலரும் பாருங்கள் செம்மையாக இருக்குது. இது வந்து ரொம்ப ஹைதராபாத்தில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபிங்க. அது ஹைதராபாடிக் ஸ்பாட் இட்லி, அதாவது தவா இட்லிங்க இது. இப்போ வந்து நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. அதை வந்து நம்ம 3ஆக டிவைட் பண்ணிக்கலாம். இது மேலே வந்துட்டு நம்ம மாவு வந்துட்டு ஊற்றிக்கலாம், இட்லி மாவு ஊற்றிக்கலாங்க. மாவு வந்து நான் கரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு, பட் ஆனால் இந்த அளவுக்கு தண்ணி இது பண்ணாதீங்க, கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதான் எண்ணெய் ஆட் பண்ணுங்கள், சுற்றி எண்ணெய் ஊற்றி விடுங்க. ஓகேங்க, இப்போ வந்துட்டு நம்ம இதை மூடி போட்டு வேக வைக்கணும். இந்த மாதிரி மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். ஓகேங்க, இப்போ பாருங்கள் நல்லா வெந்துட்டே வந்துடுச்சு. கொஞ்சம் இன்னும் எண்ணெய் ஆட் பண்ணலாம் நம்ம. இது கூட வந்துட்டு டேஸ்ட்டுக்காக நான் இட்லி மிளகாய் பொடி சேர்க்குறேங்க. உங்களுக்கு வேணுன்னா சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது மேலே தூவி விட்டுட்டு நல்லா அதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம தனித்தனியாக கட் பண்ணிக்கலாம் அந்த இட்லியை. நல்லா பீசஸாக வரும். ஓகே, இப்போ வந்து திருப்பி போடலாம் நம்ம. பாருங்கள், பார்க்கவே எப்படி இருக்குது, டேஸ்ட்டும் அதே மாதிரி தாங்க இருக்கும். ஓகேங்க, நல்லா ரெடி ஆகிட்டே வருது. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா. ஓகே, சூப்பரான ஹைதராபாடிக் ஸ்பாட் இட்லி ரெடி. இந்த ரெசிபியை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேங்க. இதை மறக்காமல் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.